ஸோ வென் யூ ரீட் அதை நீங்க மத்திய 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல நம்ம படிக்கும் போது எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். தட் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ். இந்த ஊழியத்துல கூட அந்த வசனம் நம்மளுடைய ரொம்ப முக்கியமா நம்முடைய வாழ்க்கையில இது வரைக்கும் when we begin to follow the principle, we see great things happening. Amen. என்ன சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். ஆமென். தட் இஸ் தி பிரின்சிபல் ஆஃப் ஜீசஸ். இயேசுடைய வாழ்க்கை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் மேட் இட் அ ப்ரையாரிட்டி. அவருடைய வாழ்க்கையில ப்ரையாரிட்டிஸை வைத்தாரு. ஸோ என்ன ப்ரையாரிட்டிங்க? எவ்ரி டே ஹி மேட் டைம் ஃபார் காட். தேவனுக்கென்று அந்த முதல் இடத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் அதிகாலையில என்ன பண்ணாரு? இருட்டா இருக்கிற நேரத்திலேயே வனாந்திரத்துல தனியா போய் he was praying, he was seeking God. அந்த நாளுக்கு வேண்டிய கிருபைக்காக, அந்த நாளுக்கு வேண்டிய தேவ ஆலோசனைக்காக, அந்த நாளில தான் எங்க போகணும், என்ன செய்யணுங்கிறத he literally received it from God. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு then he began to move. ஒரு முறை இயேசுவை தேடுவாங்க. தேடும் போது இயேசு காணப்படாத போது இயேசுவை தேடிட்டு போவாங்க. தேடிட்டு போகும்போது இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்க கவனிச்சீங்க. சொல்லுவார், என்ன எதுக்கு தேடுறீங்க? ஐ ஹவ் பீன், நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொண்டு இருக்கிறேன். அவங்க சொல்ல நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆண்டவர் சொல்ல, இங்க மாத்திரம் இல்லப்பா, எனக்கு நிறைய இடத்துக்கு நான் போகணும். ஐ ஹாவ் சோ மெனி திங்ஸ் டு டூ. சோ தேவன் என்ன பண்ணாருங்க? வாட் எவர் காட் ஹேஸ், ஜீசஸ் கேவ் தட் ப்ரையாரிட்டி டு காட். தேவன் விரும்புகிறதை செய்வதற்கு அவர் முதலிடம் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோமானா, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம்? we would have given importance more to our personal life. நம்ம அநேக காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ணிருப்போம்? நம்முடைய ஜெபத்தை தவிர்த்து இருப்போம், நம்முடைய வேத வாசிப்பை தவிர்த்து இருப்போம், நம்ம தேவனை ஆராதிக்கிறதை தவிர்த்து நம்முடைய முதன்மையான காரியங்களை அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்திருப்போம். we would have priority-யை நம்ம சேஞ்ச் பண்ணிருப்போம். சோ நம்முடைய what does Jesus நமக்கிட்ட எதிர்பார்க்கிறதுனா, don't change your priority. God should be our priority. Amen. The first thing in our life, first thing every day உங்க வாழ்க்கையில எதுவா இருக்கணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. Make sure your priority is God. தேவனை தேடின பிறகு, தேவனுடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் செலவழித்த பிறகு, then you begin to do your work. then நீங்க அடுத்து நீங்க வச்சிருக்கிற அந்த லிஸ்ட நீங்க ஃபாலோ பண்ணலாம். அது நீங்க when you begin to seek God, அதான் இங்க ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாக்குத்தத்தத்தை என்ன கொடுக்கிறாருங்க? ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க? கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ அது சொல்றாரு 32ஆம் வசனத்துல, நீங்க கவலைப்படுகிற எல்லா வசனத்தையும் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். நீங்க அதை தேடக்கூடாது, நீங்க கவலைப்படக்கூடாது. Amen. Your priority should be seeking God. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். Every day morning ஜீசஸ் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வழியை வச்சிருக்கிறாரு. சோ அந்த வழி என்னன்னா, முதல்ல the kingdom of God, முதல்ல தேவனை தேடுகிறது. the end of the day இல்ல, கடைசி நேரத்துல நம்ம தேடுறது கிடையாது. காலையில இருந்து நம்முடைய நேரத்தை நம்முடைய இஷ்டத்தின்படி, நம்முடைய விருப்பத்தின்படி செலவு செய்து கடைசியில தேவனுக்கு அந்த மிச்ச மீதியை கொடுக்கிறது, இட்ஸ் நாட் அக்செப்டபிள் இன் த சைட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. So the priority na first God. அப்போ அவர் சொன்னா, நீ every day you make God a priority. அப்பொழுது இயேசு சொல்றாரு, நீ எதையெல்லாம் விரும்புறியோ, எதையெல்லாம் தேடுறியோ, எதையெல்லாம் கேட்கிறியோ, எதெல்லாம் ஆசைப்படுறியோ, அது உனக்கு கூட இட்ஸ் will be a supplement or added along with the regular ஆண்டவர் வைத்திருக்கிற blessing ஓட, அதோட கூட இவைகள் கூட கொடுக்கப்படும்.
Amen. Do you know every day God has a blessing? உங்க பேர்ல எழுதப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். Amen. Hallelujah. So God taught the Israelites. நீ காலையில எழுந்த உடனே என்ன பண்ணுங்க? வனாந்திரத்துல இருக்கும்போது நீ வேற எதையும் தேடாது. உன் வீட்டுக்கு முன்னாடியே there will be மன்னா பொழியப்படும். You go, reach out to that, take that. அதை நீ எடுத்து சாப்பிடு. Hallelujah. That was the system God gave. இன்னைக்கு இருக்கிறது போல நான் அன்னைக்கு அவர்களுக்கு பைபிள் கிடையாது. பட் காட் கேவ் தம் இன்ஸ்ட்ரக்ஷன். என்னங்க, காலையில விடிகாலையில, அதாவது வெயில் ஏறுவதற்கு முன்பாக, இட்ஸ் சே சோ பியூட்டிஃபுல்லி, வெயில் ஏறின பிற்பாடு போனீங்கன்னா அந்த மண்ணா கிடைக்காது, உருகிறோம். அந்த இருட்டோட இருக்கும் போது, அந்த இரவுல பனி பெய்து அந்த காலையில போகும்போது அந்த பனி மேலதான் அந்த மண்ணா உருண்டையா இருக்கும். அந்த பனி உருகிருச்சுன்னா மண்ணாவும் உருகி போயிடும், கிடைக்காது. சோ அண்ட் அதுதான் தேவன் முதல்ல காலையில எழுந்தவன இஸ்ரவேல் மக்கள் கோ அவுட், சர்ச், எடுத்துக்க, கம், ப்ரிப்பேர், ஈட், பி பிளஸ்ட். சோ அதுதான் இன்னைக்கு சேம் பிரின்சிபல் தான். காலையில நீங்க எந்திரித்த மார்த்தத்துல டேக் எ பைபிள், கோ டேக் எ பைபிள், ரீச் அவுட் டு த வேர்ட், படிங்க, ஜெபம் பண்ணுங்க. Hallelujah. And the things that you are, நீங்க எதிர்பார்த்து தேடி ஜெபித்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறதெல்லாம் நீங்க ஆண்டவர் சொல்ற, it will come and knock at your door. உங்க வாசற் கதவை அது வந்து தட்டும். That is the principle of God. When we change the system of தேவன் நமக்கு வைத்திருக்கிற சட்ட திட்டங்களை நாம மாற்றும் போது the principle of God doesn't work. நீங்க ஜெபிக்கலாம், நீங்களும் நானும் சபைக்கு போலாம், I can do ministry, you can do so many things, but there is a principle. ஆண்டவர் வச்சிருக்கிறார் ஒரு சட்டம். Amen. Hallelujah. அது நீங்க பழகினாதான் அடுத்து உங்க பிள்ளைகள் பழக முடியும். If you don't do that, don't expect your children to follow. They follow the footsteps. எப்படி பிள்ளைங்க automatically they follow the footsteps of their parents. அதுக்கு முதல்ல நீங்க பழகணும். Hallelujah. Jesus அதை கத்து கொடுத்தாரு. Hallelujah. So யோவான் 4ஆம் அதிகாரத்துல கூட நீங்க படிக்கும் போது அங்க வந்து சமாரியாவிலே கடந்து போகும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீக்கு ஆராதனை குறிச்சு, வர்ஷிப்பை குறிச்சு ஒரு தெளிவை கொடுப்பார். தெளிவை கொடுத்திருக்கும் போது சீஷர்கள் அவருக்கு சாப்பாடு வாங்க போனவங்க வருவாங்க. வந்த பிறகு அவர்கிட்ட யாராச்சும் சாப்பாடு கொடுத்துட்டாங்களா என்று கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருங்க, எனக்கு ஒரு போஜனம் இருக்குது, I have something to eat. அது என்னன்னா to fulfill the will of God. தேவனுடைய சித்தத்தை நான் செய்யணும், எனக்கு அதுதான் போஜனம், that is my food. அப்ப உங்களுக்கு எனக்கு முக்கியமான ஆகாரம் என்னங்க, தேவனை தேடுவது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது. எங்க தேவனை தேடுறதுங்க, in the holy scriptures. எங்க எப்படி தேவனை தேடுறதுங்க, through our prayers and supplication. தனிப்பட்ட ஜெபமா இருக்கலாம், குடும்ப ஜெபமா இருக்கலாம், கூடி ஒரு சிலராய் கூடி ஜெபிக்கிற ஜெபமா இருக்கலாம். that should be our priority. ஹalleluya. டாப் priority என்ன தெரியுங்களா, தனிப்பட்டவர்களாக. You cannot satisfy yourself. நாம சொல்லிக்கலாம், என்னன்னு, நான் அங்க போறேன் இங்க போறேன். நோ, அது தேவைதான். பட் நீ அங்க போகிறதுக்கு முன்னாடி இங்க spend time in the presence of God. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. God wants to have an encounter with you. உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு என்கவுண்டர் வேணும். God has loads of blessing. ஒவ்வொரு நாள் உங்களுக்கு எண்ணடங்கா ஆசீர்வாதங்களை வைத்து கர்த்தர் காத்திருக்கிறாரு. So if you go and meet your God, அவரை தேடும் போது, அவருடைய சித்தத்தை தேடும் போது, அவருடைய பிளான்ஸ் தேடும் போது, then he gives you whatever you need, whatever you want. Please don't change the pattern of God. தேவனுடைய சிஸ்டமை மாத்தாதீங்க. If you change the system, God is not going to change. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறாராம். அதான் when you read the book of Revelation, முதல் எபேசு சபைக்கு அவர் எழுதுவார், என்னங்க, அவர் சொல்றார், எல்லா கிரியைகள் எல்லாம் பார்த்திருக்கிறேன், everything is good. He gives an admonition for all the work they do.
அடாமினேஷன் கொடுத்து அவருக்கு ஒண்ணு சொல்லுவாரு 4ஆம் வசனத்துல படிக்கும் போது, ஆனாலும் என்ன சொல்றாருங்க? ஆனாலும் இங்க முதல்ல பட் சீக் first the kingdom, first seek, aim at and strive after first of all his kingdom and his righteousness, his way of doing and being right, then all these things taken together will be given you besides. மத்தேயு 6:33 சொன்னவரு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, ஆனாலும் அகெயின் பட், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. ஹல்லேலூயா. The church of Ephesians என்ன பண்றாங்க? They worked, they did great things. Jesus சொன்னார், you are doing great, good. But my priority, என்னுடைய priority விட்டுட்டீங்களே. What I want that you are not doing. But I have this against you, that you have abandoned the love you had first. You are giving more importance to things that you feel good. காலையில எழுந்திரிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். ஆமா, உண்மைதான், செய்யணும். வித்வுட் டூயிங் தட் யூ cannot, நம்முடைய நாள் கடந்து போகாது. But God says, let first things be first. Hallelujah. அது என்னங்க? இது சொல்றார், பட் ஐ ஹாவ் திஸ் திங் அகேன்ஸ்ட் யூ. என்னன்னு? ஐ டிடன்ட் சே நீங்க செய்றீங்கப்பா, ஐ லைக், பரவாயில்ல நீங்க செய்றீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, யூ ஆர் வர்க்கிங், யூ ஆர் ஸ்வெட்டிங், எல்லாம் நல்லதுதான். பட் now the thing, my priority என்ன, நான் என்ன priority எதிர்பார்க்கிறேன், அது உன்கிட்ட இல்லாம இருக்கிறது. என்ன priority இருந்துச்சுங்க? என்னன்னு? I have this against you. முதல்ல என்ன பண்ண நீ? You were loving, அவர் ஆதியில அன்பை நீ விட்டாய். ஆதியில you had this priority. I loved that priority. You loved me so much. Now the love that you had on me has been shifted on your works. உன்னுடைய கிரியைகளை, உன்னுடைய வேலைகள்ல, எனக்கு திருப்தி படுத்தணும்னு உன்னை திருப்தி படுத்தி கொண்டு இருக்கிற, எனக்கு கனம் செலுத்தணும், you are honoring yourself. That is a problem. இன்னைக்கு to the problem in the families, in the church, என்னன்னாக்கா, we are doing so many things believing I am doing the service to God. ஆமா, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், இல்லைன்னு சொல்லல. பட் எல்லாத்தை காட்டில் ஆண்டவர் சொல்றாரு, do you love me? ஆதியில கொண்ட அன்பை உன்கிட்ட பார்க்கல. I'm not seeing that. ஆதியில இருந்த அன்பு இல்ல இப்ப உன்கிட்ட. You are abandoned the love you had first. அப்போ first seek the kingdom of God. Have you, இன்னைக்கே உங்க முன்னாடி, have you abandoned first seeking the kingdom of God? Have you abandoned seeking the righteousness of God? If you have abandoned, God says, redirect, set yourself right, first things first, and all these things will be added in unto you. எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். Hallelujah. God is not going to withhold anything. அவர் தன்னிடத்துல மறைவிலை எதையும் வைத்துக் கொள்ள போகிறது கிடையாது. Everything he created, it is for you and me. When God created, தேவன் ஏதேன் மனுஷனை, முதல் மனுஷனை படைக்கும் போது அவனுக்கென்று ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதுல சகலவித கனி விருட்சங்களின் மரங்களையும் பலவிதமான செடிகளையும் படைத்தவர். அந்த தோட்டத்தில், அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆறுகளை கொண்டு வந்தவர். அதுல பல precious stones, gold, டைமண்ட் எல்லாம் அதுல கொண்டு வந்தவர் மனுஷனுக்காக. he said everything for me. நீ செய்ய வேண்டியது என்னங்க? இதை பண்படுத்தணும். hallelujah. just tend it, take care of it, and these are things that I have given to you. உனக்கு இலவசமா கொடுக்கப்பட்டு இருக்கிறது. you keep doing it. It means God was saying, what I want you do it, and these things will be yours. so பிசாசு வந்தா, அவங்கள ஏமாத்துனா, யோசித்து பாருங்க.
Because they followed their own unction, they followed the plan of devil, the plan அவனுடைய டிவைஸ், அவனுடைய வஞ்சிக்கிறான் தெரியாம வஞ்சிக்கப்பட்டு they lost everything that God had prepared for them, every enjoyment, every blessing. Hallelujah. They lost the Garden of Eden, everything in the garden they lost. So யோசித்து பாருங்க, if you change your priority, நீங்களும் நானும் அவருடைய priority-ய மாத்திட்டோம்னா, what மிஞ்சு, எது மிஞ்சம் நம்ம கையில? ஆண்டவர் சொன்னார், நீ என்ன தேடின, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடினா, everything will come knocking at you. அது உன்னை தேடி வரும். நீ அதை தேடி போனேன்னா அது உன்னை விட்டு தூரம் போயிடும். You will lose everything. வெளிப்படுத்தின விசேஷத்துல அதுதான் சொல்லுவாரு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்துல வந்து நீ மனம் திரும்பாத பட்சின் உன் உலக்கு தண்டை அதனிடத்துல நீக்கப்படும். I'll remove. So first things first. தேவனுக்குரிய நேரத்தை தேவனுக்கு கொடுங்க. ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்க. God has given the 24 hours time. அதுல முதல் நேரம் கர்த்தருக்கு உரியது, கர்த்தருக்கு மாத்திரம் உரியது, கர்த்தருக்கு தான் உரியது. அது கர்த்தருக்கே கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்குரியது எல்லாத்தையும் இலவசமா கிருபையால கொடுப்பாரு. ஹல்லேலூயா. உங்க ஜெபத்தை ரெண்டாவதா மாத்தாதீங்க. Hallelujah. So this is very important. I believe God is talking to some people. யாரோ சிலர்கிட்ட தேவன் பேசுறார், நான் விசுவாசிக்கிறேன். God wants to change your life. Hallelujah. ரெவலேஷன்ல சொன்னது போல, நீ என்னிடத்தில் விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதில செய்த கிரியை செய்வாக. ஆதில மேல அன்பு கூர்ந்தல, ஆதி அன்பு மறுபடியும் உங்ககிட்ட வரட்டும். ஆதியில நீங்க தேவனை தேடினீங்கல்ல, ராத்திரி தூங்காம என்ன பண்ணீங்க, எப்படி படுத்தாலும் அதிகாலையில் இருட்டோட தேவனை தேடினீங்கல்ல, begin to do that and you will receive multiplication of blessings. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திப்பீங்க, பார்ப்பீங்க. Hallelujah. So this is a promise of God. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு செய்வார். May God bless you. God be with you. தேவன் தொடர்ந்து உங்களை நடத்துவாராக. Hallelujah.